கொண்டுட்டாங்களே. இவங்க அட்டகாசத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இவங்க செய்யற அக்கிரமத்தை தடுக்க யாருமே இல்லையா? யாரும் இல்ல. இந்த ஊர்ல இந்த ராக்கிய ஏன் இப்படி செய்யறான்னு கேக்குற தைரியம் எவனுக்குடா இருக்கு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு என் விஷயம் இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் வீடு வரைக்கும் வந்துட்டாரு. இந்த ஜனங்க குழந்தைகளை பத்தி தெருவுல போட்டுறாங்க. பாவம் அதுங்களுக்கு ரோடு எது கார் எதுன்னு தெரியாம எதிரில வந்து காரு கடையில மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? கால் உடைஞ்சா 1000 ரூபாய், உயிரையே விட்டா 5000 ரூபாய். லோக் இன்ஸ்பெக்டர், வேணும்னா அந்த 5000 நீயே வாங்கிக்க. ஆனா கேஸ நீ உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே? You bloody! இன்ஸ்பெக்டர், நான் இந்த ஊர் எம்எல்ஏ மகன். தொலைச்சிடுவேன். நீ எம்எல்ஏ மகனா இருந்தாலும் சரி, யமனோட மகனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணுனா இந்த காப்பி சட்டைக்கு அடி பணிஞ்சுதான் ஆகணும். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்லனா படிக்காம ஊரை சுத்திட்டு இருக்கிற பொடியன்களா, நான் ஒரு அடி அடிச்சேன்னா நீங்க அதை தாங்க மாட்டீங்கடா. நீங்க என்ன வெளியே போங்கிறீங்க. ஓகே? சோம்சேகர், புதுசா இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ருத்ரா எம்எல்ஏ மகனை அரெஸ்ட் பண்ணிட்டானாமே? எஸ், இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் எஃபிஷியன்ட். இதுவரைக்கும் இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கிறதும் எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அவனை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? யார் உன்னை இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னது? சும்மா இருக்கோமே தான் இதை எடுத்து வச்ச. அதுக்கு என்னண்ணே? அண்ணா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதா? நான் மட்டும் இங்க வந்து உன்னை பிடிக்காம போயிருந்தேன்னா நீ கீழே விழுந்திருப்ப, அழுதுகிட்டு இருந்திருப்ப. நான் ஒன்னும் அழற ஆள் இல்ல. நான் விழுந்திருந்தேன்னா நீ தான் அழுவண்ணே. நீ விழுந்தா நான் எதுக்காக அழணும்? நீ விழுந்தா எனக்கு என்ன? நான் விழுந்தா உனக்கு என்னங்கறியா? நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். பேசாட்டி போ, நானும் உங்க கூட பேச மாட்டேன். நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். நீ என் கூட பேச வேண்டாம். நீ என்கிட்ட பேச வேண்டாம். நீயும் பேச வேண்டாம். அப்பப்பப்பப்பப்பா, அவன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்குள்ள நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டியாமா? என்னப்பா இது? என்ன கலாட்டா? கலாட்டா ஒண்ணு இல்லம்மா. நான் சரியான சமயத்துல வராம போயிருந்தா உன் பொண்ணு இந்நேரம் கீழே விழுந்திருப்பா. மூஞ்சி கீஞ்செல்லாம் பேந்து போயிருக்கும். இவளுக்கு ஏற்கனவே சப்பம் இருக்கு. என்ன இருந்தாலும் வர வர உன் பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ சொல்ற பேச்ச கேட்கறதே இல்ல. உன் பொண்ணு இருக்காளே. என்னடி உன் பொண்ணுங்கறிய? என்னது?
பின்ன என்ன சொல்றதா? உன் தங்கச்சின்னு சொன்னா நீ என்ன இங்க குறைஞ்சா போயிடுவ. சரிம்மா, தங்கச்சி தான், நான் ஒத்துக்கிறேன். அழுகை நிறுத்துறியா? கப்சிப். அவ என் பேச்ச கேட்டாதானப்பா புதுசா பூத்தொட்டிங்களை வாங்கி வச்சுக்கிட்டு விடிஞ்சதுல இருந்து வீட்டை அலங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. அதுக்காக இப்படியாமா? பெரியவங்க சின்னவங்க இல்ல, பயம் பக்தி. அண்ணே, நீ உன் வீரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டு. என்கிட்ட உன் பாச்சா ஒண்ணும் பழிக்காது. இது என் வீடு, என் இஷ்டம். எப்படி வேணாலும் இருப்ப, என்ன வேணாலும் பண்ணுவ. ஆமா, நாம இந்த ஊர்ல கொஞ்ச நாளாவது இருப்போமா இல்ல டிரான்ஸ்பர் கின்ஸ்பர்னு? கப்சிப். குமார், நான் இன்னைக்கு சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. நீ உன் கடமையத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்காக பெரிய மனுஷங்களை அனாவசியமா விரோதம் பண்ணிக்க வேண்டாப்பா. உங்க அப்பா போலீஸ் வேலையில இருந்த காலத்துல உன் நாட்டம் நியாயம் நீதி தர்மம்னு போராடி சிலரோட விரோதத்துக்கு பலியாயிட்டாரு. நான் அவரை இழந்த மாதிரி உன்னையும் பறி கொடுக்க தயாரா இல்லப்பா. அதனால தான் சொல்றேன். அம்மா, உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு ஆகாது. தைரியமா இருங்க. உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. அடடே அண்ணே, உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? உனக்கு ஆஷா போன் பண்ணாங்க. ஆஷா? நீங்க எங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாடி, டாடி, இன்ஸ்பெக்டர் குமார வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? பாத்தீங்களா? கூட்டிட்டு வந்துட்டேன். வணக்கம் சார். Glad to meet you, Mr. Kumar. Nice meeting you, sir. Mr. Kumar, உங்களை பத்தி ஆஷா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் கூட பேப்பர்ல உங்க அட்வென்ச்சர்ஸ் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். Thank you. Thank you very much, sir. Come. Please sit down. Thank you, sir. Mr. Kumar, உங்களை நேரடியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ரொம்ப நாளா இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? ஆஷா உங்களை பத்தி ஒவ்வொரு தடவையும் சொல்றப்போ எனக்கு உங்களை உடனே பார்த்து பேசணும் போல தோணும். எதுக்குன்னா ஒவ்வொரு தாய் தந்தையரும் தங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஆஷாவுக்கு தந்தை மட்டும் இல்லை, தாயாவும் இருந்து அவளை நான் வளர்த்திருக்கேன். திருமண விஷயத்துல ஆஷாவோட செலெக்ஷன் தப்பா போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அவ செலெக்ஷன் தப்பு இல்லை, சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் குமார், என் ஆஸ்திக்கு கார்டியனா இருந்து என் பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சது என் அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பண ஆசைக்கு பலியாகாத ஒரு மனிதாபிமானி எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ சார். ரத்னா, மிஸ்டர் குமார், உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து உங்க மேரேஜ் முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? இல்ல சார், என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன். வெரி குட். நான் உங்களை ஒரு கண்டிப்பான போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் புரிஞ்சது நீங்க பண்பும் பாசமும் உள்ள ஒரு நிஜமான அண்ணங்கிற விஷயம். ஓகே மிஸ்டர் குமார், ஆஸ் யூ லைக். சரி சார், நான் வரேன். மிஸ்டர் குமார், இன்னையில இருந்து இது உங்க வீடு நினைச்சுக்குங்க. நீங்க இங்க எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம். தேங்க்யூ சார். See you, Asha. பாய்.
புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சாருக்கு வணக்கம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? எனக்கு யாராலையும் எதுவும் ஆக வேண்டியதில்லை இன்ஸ்பெக்டர். இந்த ஊருக்கு எந்த புது இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை உடனே வந்து பார்த்து வாழ்த்துக்கள் கூறிட்டு போறது இந்த முத்துராஜாவோட வழக்கம். இன்ஸ்பெக்டர், போக்கிரி பசங்கள்ல இருந்து பொலிட்டீஷியன் வரைக்கும் இந்த முத்துராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதையே வேற. என்ன தேடி வந்து தொடர்பு வச்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இருந்து எல்லா வசதிகளையும் பெற்று சந்தோஷமா நல்லா இருக்காங்க. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க கூடாது. நீங்க உங்களுக்கு இதுதான் வேணும்னு வெறும் கண் ஜாடையில சொன்னா சரி, கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி பண்ணிடுவான் இந்த முத்துராஜா. முத்துராஜா, தேவையில்லாத விஷயத்தை பேசி என் டைம் இப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை சொல்றதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் நான் இங்க வந்திருக்கேன். மனுஷனோட வாழ்க்கையில டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சின்ன வயசு, அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவன் வந்து என்ன அனுப்ப தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நானாத்தான் வந்தேன், நானாவே போறேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களாவே வர வேண்டியது இருக்கும். வரத்தான் போறீங்க. காக்கி சட்டங்க இந்த ரவுடி ரங்கம் பேரை கேட்டாலே போதும் சலாம் போட்டுக்கிட்டு கால்ல விழுவானுங்க. ஆனா நீ முத்துராஜாவோட ஆளான என்னையே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு, இல்ல வந்த வழிய பார்த்துட்டு திரும்பி மரியாதையா போ. நீயாவே உன் தப்ப ஒத்துக்கிட்டு என்னோட மரியாதையா வந்துரு. போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிற அதிகாரம் இருக்குன்னு நீ ரொம்ப திமிரா பேசுற. உன் தலைக்கேறி இருக்கிற பித்தத்தை நான் இன்னைக்கு இறக்கல. என் பேரு ரவுடி ரங்க இல்லடா. உன்னை உதச்சி தெரு தெருவா நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு போகல. என் பேரு ருத்ரா இல்லடா.